வணக்கம். இந்த கோவில் மதுரை விமான நிலையம் பின்புறம் இருக்குது. இந்த நாய் வந்து இந்த கோவிலில் உள்ள நாய் தான். கொஞ்சம் பாசக்கார நாய். சின்ன குட்டியே இங்கே வந்தது. இந்த கோவில் வந்து மதுரை மாவட்டம் விமான நிலைய பின்னாடி இருக்க பரம்பப்பட்டி கிராமத்தில் பார்த்தது. இந்த கோவில் வந்து 10க்கு 10 மூலஸ்தானம் போட்டு 16க்கு 21 மண்டபம் போட்டு பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து 3 பக்கம் திருவாச்சியோட கற்பக்கரை விமானம் வந்து 3 நிலைக்கு விமானம் இது. 3 நிலை கோபுரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டு வேலை பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இதில் வந்து கீழே வந்து உபபீடம்னு சொல்கிற கீழே தரையில் வந்து யானை வரிசையாக பார்த்துருப்பேன். இதில் வந்து கோவிலை சுற்றி வரும்போது அதுக்கான எல்லா வேலையும் தனித்தனியாக தெரியும்னு பார்த்துருப்போம். இந்த கோவிலில் என்னோடய கல்வெட்டும் அதில் வச்சுருக்கேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற கோவில் வந்து வைகாசி 25 கும்பாபிஷேகம். வைகாசி 25 2025 கும்பாபிஷேகம். இது வந்து மண்டபம் வேலை. இதில் நீங்கள் கீழே அந்த வரிசையாக பார்த்தீங்கன்னா கீழே யானை சில வரிசை ஒட்டியிருப்போம். இதில் வந்து இந்த கோவில் வந்து மொத்தமாக வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூலி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நானும் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இதில் வந்து விநாயகர் முருகன் வைக்கலாம்னு நாங்கள் கேட்பட்டது. ஆனால் கோவிலில் பலி கொடுப்போம் அப்படின்றனால விநாயகர் முருகன் வைக்க வேணாம்னு சொல்லி கிராமத்தில் சார்பாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற மண்டபம் வேலை இது. மண்டபத்துக்குள்ளே பெரும்பாலும் நல்லா கொஞ்சம் வேலை இல்லை. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கல்வெட்டு வருது. யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு கல்வெட்டு வர்றதுனால உள்ளே வந்து நிறைய வேலை பார்க்கல. இது மேலே மண்டபத்தில் பில்லர் வேலை மட்டும் பார்த்து வச்சுருக்கோம். இங்கே துவாரசக்தி போட்டிருக்கோம். உள்ளே வந்து கிரனைட் வேலை இருக்குது. மற்ற பெயிண்டிங் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இந்த கோவிலுக்கு நான் வரணும் போது என் பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன்.